ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகிமா சேனல். இங்கே வரலாற்று பாடத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்து சமவெளி நாகரிகம். இது டிஎன்பிசியில் சிந்து சமவெளி நாகரிகம் வரலாற்று பாடத்தில் முதல் தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் குறிப்புகளை இப்போ நான் உங்களுக்கு டிஎன்பிசி எழுதுகிறவங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க, இந்த தேர்வாளர்களுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும். ஆகவே இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம வரும்பொழுது தான் கொடுக்கின்ற நோட்ஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். சரிங்க சார், அப்படி பார்க்குறப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் உலகத்திலே தொன்மையான நாகரிகங்கள்னு இருக்குன்னு சொல்லணும். 4 நாகரிகங்கள்: மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இப்போ மெசபடோமிய நாகரிகத்தினுடைய காலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா 3500 2000 ஆண்டுகள். சிந்து சமவெளி நாகரிகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா 3500 1700 வரையில். சரி, எகிப்து நாகரிகம் பார்த்தீங்கன்னாக்கா 3100 1100 வரையில் காலப்பகுதி. சீன நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1700 1122 காலப்பகுதிகளை தான் இந்த 4 நாகரிகங்களாக நமக்கு பதிவு செய்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார், அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அதை பற்றி முழு டீட்டெயிலாக சொல்ல போனாக்கா இது வடமேற்கு பகுதியில் தான் உருவாகிருக்கு, பாகிஸ்தான் பகுதியில் உருவாகிருக்கு. இந்த சிந்து நதிக்கும் பக்கத்தில் வாழ்ந்த மக்களை நாம் சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம அழைக்கிறோம். நம்ம இந்த சிந்து நதிக்கும் பக்கத்தில் வாழ்ந்த மக்கள் மற்றொரு பெயர் ஹரப்பான்னு சொல்லுவோம், ஹரப்பா மக்கள்னு சொல்லுவோம் நம்ம. அதனால அவங்க பெற்ற நாகரிகம் ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ சிந்து வெளி நாகரிகம் என்றாலும் சிந்து சமவெளி நாகரிகம் என்றாலும் ஹரப்பா நாகரிகம் என்றாலும் ஒன்று தான். மாணவர்கள் முதல்ல இதை தெளிவுபடுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் பூமியினுடைய எல்லையில் எந்த பகுதியில் சார் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா தெற்காசிய பகுதியில் இருக்கு. இதனுடைய கால பகுதின்னு கேட்டிங்கனாக்கா எந்த கால பகுதியை சொல்லணும்னு கேட்டாக்கா வெண்கல கால பகுதியை நம்ம சொல்லுவோம் நம்ம. சரி, இதனுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டாக்கா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இதனுடைய பரப்பளவுன்னு சொல்லுவோம். இங்கே வாழ்ந்த மக்கள் இந்த வாழ்ந்த மக்களுடைய கிராமங்கள் எத்தனை கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு கேட்டாக்கா 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்திருக்கிறா தெரியுது. இங்கே வாழ்ந்த மக்களில் நகரங்கள் என்னன்னு கேட்டாக்கா 6 பெரிய நகரங்களாக வாழ்ந்திருக்கிறாங்கன்றது நமக்கு. ஆகவே நம்ம இந்தியாவில் முதல் நகர நாகரிகம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்லுவோம். இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நகர நாகரிகங்கள் அரிக்கமேடு, கீழடி, உறையூர், இந்த பகுதிகள்லாம் இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நகர நாகரிகங்கள் சொல்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த 1826 சார்லஸ் மேசன் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிற எந்த பகுதின்னு கேட்டாக்கா ஹரப்பா பகுதியை அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிற. இந்த சார்லஸ் மேசன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில், அதாவது கிழக்கிந்திய கம்பெனியில் படை வீரராக வேலை செய்து ஒரு ஆராய்ச்சியாளராக அவர் பணிபுரிந்திருக்கிறாரு. சரி, அது மட்டும் இல்லாமல் இவருடைய அகழ்வாராய்ச்சியில் நாம் என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டாக்கா ஹரப்பா மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய புலம் பெயர்ந்தது எப்படி இருந்ததுன்ற செய்திகள்லாம் அவர் பதிவு பண்ணிருப்பார். இரண்டாவது பார்த்தாக்கா 1828 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உள்ள வரார். அவரும் ஹரப்பா பகுதி தான் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறார். அவர் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா எந்தெந்த ஆண்டுகளில் இந்த ஹரப்பாவை அவர் பார்வையிட்டார் என்ற ஒரு செய்தி இருக்குது. 1853 பார்வையிட்டிருக்கிறாரு, 1856 மற்றும் 1875 ஆண்டுகளில் அவர் பார்வையிட்டிருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு முக்கியமான பதிவுகள்லாம் எதில் நம்ம பார்க்கலான்னு கேட்டிங்கனாக்கா இந்த கால அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புத்தகத்தில் கால அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. 1826 சார்லஸ் மேசன், 1828 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அது மட்டும் இல்லாமல் 1921 தாயாராம் சஹானி என்ற ஒரு ஹரப்பாவா அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறாரு. 1922 ஆர்டி பானர்ஜி வரார். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டாக்கா சர் ஜான் மார்ஷல், இவங்க 2 பேரும் தான் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. இவங்க மேற்கொண்டது மொஹஞ்சதாரோ பகுதியை மேற்கொள்கிறாங்க. சரிங்க சார், அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது ஒரு நகர நாகரிகம் எந்த ஆண்டுகளில் நமக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டாக்கா 1940 தான் நமக்கு முழுமையாக தெரிய வருது. அதை சொன்னவர் யாருன்னு கேட்டாக்கா மார்டிமர் வீலர் என்ற ஒரு
அகழ்வாராய்ச்சி செய்தவர் தான் நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் இது ஒரு நகர நாகரிகம்ன்றது நமக்கு முழுமையாக தெரிய வந்தது. ஆகவே மாணவர்களே, இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு போதுமானதாக கொடுத்துருக்குறோம். மீண்டும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பில் வருங்க.